வணக்கம் அனைவருக்கும். நான் தமிழ்ராஜா ஃப்ரம் தமிழ் மதிப்புடன் ஹெர்ப். இன்றைக்கி சத்து மாவு ப்ரிப்பரேஷன் தான் காமிக்க போகிறேன். சத்து மாவில் 24 இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோம். 24மே இன்க்ரீடியன்ட் நம்பர்ஸ் வந்து எவ்வளோ நாளும் போடலாம், 58 இன்க்ரீடியன்ட்ஸ் வரைக்கும் போடலாம். நம்ம 24 போடும்போது ஒவ்வொன்றிலையும் எது எது ரிச்சோ அந்த மாதிரி. இப்போ அவல்னு எடுத்தோன்னா சிகப்பு அவல், அரிசின்னு எடுத்தோன்னா கருப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும். சிறுதானியம்னா அதில் என்ன ரொம்ப எசென்ஷியல் அப்படி ஒவ்வொன்றா தேடி தேடி பிக் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படியே பாலில் ஆற்றி கொடுக்கலாம், ஒரு கூழாக கஞ்சியாக அந்த மாதிரி வச்சும் குடிக்கலாம். கொழுக்கட்டை இல்லை எதுவுமே சாப்பிட மாட்டாங்கன்னா சப்பாத்தி மாவோடு இதை கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வீட்டில் எப்படி பார்த்து பார்த்து அரைப்பீங்களோ அதே மாதிரி தான் என் குழந்தைங்களுக்கும் இதை தான் கொடுக்குறோம். ஸோ பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பிக் பண்ணி ரொம்ப செக்யூர்டாக ப்ரிவெண்ட் பண்ணி நல்லா ஹோம்மேடாக கொடுக்கணும், ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னு நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்டர்ஸ் ஆர் வெல்கம். ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக இருக்குது.